ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 200 கிராம் பொடலங்காய் க்ளீன் பண்ணி நறுக்குனது சேர்த்துக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு, அரை ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது, 2 பழுத்த தக்காளி நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சிறிய துண்டு தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி அதையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போன பின்னாடி விசில் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொடலங்காய் பாசிப்பருப்பு இதெல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. இதை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பொடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கும். ஈஸி டைஜஷன். சிங்கப்பெண்ணி சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.